السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وامرأته قائمة فضحكت فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்ல நாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபெறலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த காணொலியில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக நாம் வாரம் வாரம் புதன்கிழமை குர்ஆன் வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சூரத்துல் ஹூதில் 71வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 69, 70 இந்த 2 ஆயத்துலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் அங்கே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த 3 மலக்குமார்கள் வந்து, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 மலக்குமார்களும் பூமிக்கு வர்றாங்க. மனிதர்களுடைய தோற்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பதில் சலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து விருந்து உபசரிப்பு செய்கிறாங்க. அந்த விருந்து உபசரிப்பை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த விருந்தை வந்து அந்த மலக்குமாருடைய கை அவங்க பக்கம் போகலை. அப்போ அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏண்டாக்க நம்மளை தேடி வந்த விருந்தாள் வந்து என்ன செய்யலையே, நம்ம கொடுத்த விருந்தை வந்து அவங்க ஏற்றுக்கல, தொடலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்படும் போது அது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் மலக்குமார்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் வந்திருக்கிறது நோக்கம் வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், அந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க கொஞ்சம் மன அமைதியாகிறாங்க. அப்போ அது சம்மந்தப்பட்ட ஆயத்தை தான் 69, 70 போயிருந்துச்சு. இப்போ 71, 72 இந்த 71வது ஆயத்தில் இங்கே வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியான அவங்களுடைய சாரா அம்மா அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே வந்து புழங்குறான். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய வயசு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வயசு 120வது வயசு. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. சாரா அம்மாவுக்கு வந்து 99 வயசு. அப்போ அந்த வார்த்தையை சொன்ன உடனே சாரா அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. எப்படி சாத்தியம் இல்லாத ஒன்று, நான் வந்து வயோதிகமாக அடைஞ்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மாவுக்கு முன்னாடி குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஹாஜரா அம்மையார் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி தான் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு குழந்தையுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க போகிறான் அப்படின்ற விஷயத்தை சொன்ன உடனே சாரா அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்ற விஷயத்தை இங்கே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். பொதுவாகவே வந்துட்டு யாருக்கு குழந்தை பாக்கியத்தை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் அதை அறிஞ்சிக்கிற முடியாது. இந்த இடத்துலையும் வயோதிகத்தை அடைஞ்ச பின்னாடி இவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு மெடிக்கலி சொல்லலாம் வெளியே, அல்லாஹ்ட்ட நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவன் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு சாரா அம்மாவுடைய வரலாறு ஒரு சான்றாக நமக்கு இருக்குது. அவங்களுடைய காலத்தில் 99 வயசுங்கிறது அதிகப்படியான வயசு இல்லாமல் இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்மளுடைய கால சூழ்நிலைக்கு தோது பார்த்தோம்னாக்க அவங்களுடைய வயசு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது. 99 வயசுங்கிறது அதிகம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து 120 வயசு அப்படிங்கிறது அதிகமான ஒரு வயசு. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, எவ்வளவு வயோதிகத்தை அடைந்தாலும் கூட குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நாடிட்டாண்டாக்க கண்டிப்பாக எப்படியும் கொடுத்துருவான். கொடுக்காமலாம் யாருக்கும் இருக்க மாட்டான். இந்த இடத்துல அவங்க சிரித்த உடனே எப்படி பிறக்க முடியும் அப்படின்னோடனே அந்த மலக்குகள் வந்திருந்த மலக்குமார்கள் பதில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நற்செய்தி சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, நாங்கள் சொல்கிறோம், அதை கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் தான் சொல்கிறான், நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க.
அப்போ சொன்ன பின்னாடி இவங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படி முடியும் ஏன்டா நமக்குமே இன்றைக்கி சாத்தியமில்லாத ஒன்று எப்படி முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களும் யோசிக்கிறாங்க, எப்படி சாத்தியமே இல்லைன்னு. அங்கே அவங்க அதோடு நிப்பாட்டலை. உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வெறுமனே சொல்லாமல், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு டாட்டு வச்சு வேற சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறப்பாங்க, அவங்களுக்கு அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு பிள்ளையும் பிறப்பாங்க, உங்களுக்கு பேர பிள்ளையும் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ சாரா அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்கன்னா, தள்ளாத வயசாக நான் இருக்கும்போது எப்படி எனக்கு குழந்தை பிறக்க முடியும்? சரி, நான் தான் வயசாகிருச்சு, குழந்தை பிறக்க முடியாது. அதே சமயத்தில் என்னுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் 120 வயசாகிருச்சு, அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கும். அந்த மலக்குமார்கள் பதில் சொல்கிறாங்க, எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும், அல்லாஹ் சொல்கிறது உண்மைதான் அப்படின்றத நிப்பாட்டாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் செய்வான் பேருதவிகள் அல்லாஹ் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு துவா மாதிரி செய்கிறாங்க. அவன் எல்லாத்தையும் செய்யக்கூடியவன், ஆற்றல் மிக்கவன், அபூர்வ படைப்பாற்றல் உடையவன் அல்லாஹ் தான், அதை நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு துவா செய்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லி காமிச்ச பின்னாடி அவங்களுடைய அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி அவங்க மலக்குமார்கள் சொன்ன பின்னாடி அதை ஏற்றுக்கிறாங்க. சொன்ன மாதிரி நடக்கவும் செஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு என்ன முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றதன் நோக்கம் என்னண்டாக்க, எந்த ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நம்ம சாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. அதில் நம்ம உறுதியாக இருந்துக்கிறணும். ஒன்றாவது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த குழந்தைகளுடைய இன்னைக்கு இது இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. இந்த குழந்தையுடைய விஷயங்கிறது நமக்கு மத்தியில் இல்லாமல் உலகத்துக்கே ஒரு சவாலாக இருக்குது. இன்றைக்கி டெஸ்ட் பேபி எப்படியெல்லாம் குழந்தை பெற முடியும் அப்படிங்கிறது அளவுக்கு இன்றைக்கி மக்கள் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு குழந்தை வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நான் மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்ற இதில் போகிறாங்க. சில பேர்த்துக்கு செக் பண்ணிவிட்டு 2 பேர்த்துக்குமே ஃபெயில் அப்படின்னு கொடுக்கக்கூடிய இடமும் இருக்குது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சில பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று பெண்ணுக்கு செக் பண்ணுவாங்க, அல்லது ஆணுக்கு செக் பண்ணுவாங்க, யாராச்சும் ஒருத்தருக்கு மைனஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் இருக்குது. எல்லாத்துக்குமே தீர்வு வேணும்னாக்க நம்ம எப்படி நம்ம சாப்பிடணும், நம்ம சத்தான பொருட்கள் எடுத்துக்கிறணும், அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அல்லாஹ்ட்ட கேட்குறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது பெரிய ஒரு பாக்கியம் அது. அப்போ அதுக்கு பிற்பாடு நம்ம கேட்டும் அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னாக்க அந்த கேட்ட துவாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நம்ம ஏற்கனவே சூரத்துல் பக்கராவில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரப்போது நம்ம சொன்னோம். இந்த மாதிரி என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, இந்த துவாவை நம்ம எந்த துவாவை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோமோ அல்லாஹ் அதை நமக்கு தரலை அப்படின்னாக்க நாளைய கியாமத்து நாளில் நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான், தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்பான், உங்களுக்கு நான் ஏதாச்சும் நான் விட்டுருக்கேனா, நீங்கள் துவா கேட்டு அதை நான் உங்களுக்கு தராமல் இருந்திருக்கிறேனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்கும் போது, இந்த அடியார்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் இவங்க கேட்ட துவாக்களை பூரா சொல்லி காமிப்பாங்களாங்க. அங்கே அல்லாஹ் அவங்களுக்கு ஞாபகத்தை படுத்திடுவான், ஞாபக சக்தியை கொடுத்துருவான் அப்படின்ட்டு கொண்டு வர்றாங்க. அப்போ ஞாபகத்தை கொடுத்து தான் எல்லாம் கேட்பான், நான் உங்களுக்கு நீங்கள் இந்த துவாலாம் கேட்டேன் ரப்பே, ஆனால் நீ எனக்கு இந்த நடக்கலை, நீ எனக்கு கொடுக்கலை, நான் இத்தனை வருஷம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், மனசில் உறுதியோடு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுதான் முக்கியம். நம்ம எந்த துவா கேட்டாலும் மன உறுதியோடு கேட்கணும், மனம் தளர்ந்துடக்கூடாது. லா தக்கனத்து மிர் ரஹ்மத்தில்லான்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிராசை ஆயிராதீங்க. அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான்ற அந்த உறுதியோடு இருந்து நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்றதுல உறுதியாக்கி தர்றாங்க. சரி, அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட சொல்ல போகும்போது, யா அல்லாஹ் எனக்கு நீ தரலை, நான் குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு கேட்டேன், நீ கொடுக்கலை எனக்கு, அதனால நீ என்ன செய்யணும், எனக்கு நீ எனக்கு தரலை அப்படின்னு சொன்னோன்னா அந்த அல்லாஹ் அந்த அடியாருக்கு சொல்லுவானே, சரி கவலைப்படாதீங்க, நீங்கள் கேட்டு நான் துவாவை நீங்கள் என்கிட்ட கேட்டு நான் கொடுக்காததுனால உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்த நான் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக போய்க்கங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியானுக்கு சொல்லுவானே. அவ்வளோ சந்தோஷப்பட்டு போவாங்களாம். அந்த நேரத்தில் சொர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய சில வாசகங்களை சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா உலகத்தில் நான் வாழக்கூடிய காலத்தில் நான் எனக்கு துவாக்கள் கேட்டதில் அல்லாஹ் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு என்ன செஞ்சுட்டானே, கொடுத்துட்டானே, எனக்கு கொடுக்காம இருந்து அதுக்காக வேண்டி இன்னொரு அதை விட உயர்ந்த இடத்த எனக்கு கொடுத்துருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கவாதிகள் நினச்சிக்கிடுவாங்களாம்.
அப்போ எந்த துவாவை நம்ம கேட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான்ற எண்ணத்தோடு கேட்கணும். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, நமக்கு அந்த தேவைகள் நடக்கலை அப்படின்னாக்கா சொர்க்கத்தில் அதுக்கு பதிலாக நமக்கு இதை விட வெகுமதி ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அங்கே வெகுமதி ஒன்று மட்டும் கொடுக்க மாட்டான். துவாவை கேட்டு நமக்கு நடக்கலைல அதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டான். நம்ம பொறுமையை கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, 2வது வெகுமதி. அதனால தான் அந்த பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டு என்ற உதவிக்கு தேடுங்க நல்லா சொல்ல போகும்போது பொறுமையை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம், தொழுகையின் மூலமாக கேட்டுக்கிட்டே இருந்தோம். நம்ம துவாவை கேட்ட துவாவை நடக்காமல் இருந்தால் கூட திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கமில்லை. இப்போ 3 அந்தஸ்தை நாளைக்கு கியாமத்தில் வச்சு அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ அல்லாஹு தஆலா அந்த அந்தஸ்தையும் நமக்கு கொடுக்கட்டும். இந்த உலகத்தில் நம்ம எதை கேட்குறோமோ அதையும் நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமாக தரட்டும். சரி, இந்த இடத்துல சாரா அம்மா சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, தள்ளாத வயதிலையுமா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹுடைய நாட்டப்படி அது நடக்கும்னு அந்த மலக்குகள் சொல்கிறாங்க. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க அவங்க என்ன செஞ்சாங்கனாக்க அந்த மலக்குமார்கள் துவா செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா இவங்க ஏன் சாப்பிடன்ற காரணத்தை சொல்கிறாங்கல்ல, அந்த மலக்கு அந்த 3 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஏன் சாப்பிடலைன்ற காரணத்தை சொன்னோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவுக்கு வர்றாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெளிவுக்கு வர்றாங்க. ஏன்டா அந்த காலத்தில் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சண்டை போட்டுட்டாக்க அந்த வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் திருட போகிறதாக இருந்தாக்க அந்த வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது மைனஸ் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றாலும் அந்த வந்திருந்த நபர்கள் யாரும் அங்கே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நபர்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினச்சிக்கிட்டு இருக்க போகும்போது இவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் மலக்குமார்கள் நாங்கள் எங்கேயும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஆறுதல் அடைகிறாங்க. அப்போ நாங்கள் எதுக்காண்டி வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த மலக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் வந்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா, நாங்கள் யாரைத்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தார்களுக்கு தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக வந்தது தான் நாங்கள். அப்படியே உங்களையும் நாங்கள் சந்திச்சுட்டு உங்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொன்னால், என்ன சுப செய்தி, உங்களுடைய குழந்தை பிறக்குன்ற சுப செய்தி சொன்னால் அதுக்காக வேண்டி தான் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே அந்த மலக்குமார்கள் பதிவு செய்கிறாங்க. இப்போ முதல் ஆயத்தை பார்த்துருவோம். 71வது ஆயத்து. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வம்ரஅத்துஹு காயிமத்துன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியான சாரா அம்மாவும் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க. எங்கே அவங்க விருந்து வைக்கிறாங்களோ அந்த இடத்துல. அப்போ நின்றுகிட்டு இருந்த அவங்க ஃபலஹிகத் சிரிச்சாங்க. எதுக்கு சிரிச்சாங்க தெரியுமா? ஃபபஷர்னாஹா, அந்த வந்திருந்த மலக்குமார்கள் சுப செய்தி சொன்னாங்க இல்லையா, வந்திருக்கக்கூடிய மலக்குமார்கள் சுப செய்தி சொன்னாங்கல்ல, உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக வேண்டி அந்த சுப செய்தியை கேட்டு சாரா அம்மா சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச பின்னாடி எப்படி அவங்க சுப செய்தி சொன்னாங்க? பி இஸ்ஹாக, நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக நபி சாரா அம்மா அவங்கள்ட்ட சுப செய்தி சொன்னதை கேட்டு சாரா அம்மா சிரிச்சிட்டாங்க. சிரிச்சது மட்டும் இல்லாமல் வமிம் வராஇ இஸ்ஹாக யாக்கூப், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தொடர்ந்து யாக்கூப் நபி அவர்கள் சம்பந்தமாகவும் என்னது அது தொடர்ந்து அவங்க பேரப்புள்ள அவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்ற செய்தியை பிறக்க போவதான்ற செய்தியை சொன்ன பின்னாடியும் சாரா அம்மா சிரிச்சாங்க. காலத்து சாரா அம்மா சொன்னாங்க, யா வைலதா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இந்த இடத்துல நேரடியாக இருந்தால் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாரா அம்மா கேட்குறாங்க. காலத்து சாரா அம்மா அவங்க கேட்டாங்க, யா வைலதா, நீங்கள் என்ன ஆச்சரியமான செய்தி சொல்கிறீங்க, அலிது, எனக்கு குழந்தை பிறக்குமா, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, அஜூசுன், நான் கிளவி ஆயிட்டேன், வயசான பொம்பளை ஆயிட்டேன், 99 வயசுடைய ஒரு வயசான பெண்ணாக நான் இருக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, நான் தான் கிளவி ஆயிட்டேன், எனக்கு தான் வயசாயிருச்சு. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய கணவராவது திரகாத்திரமாக இருப்பார் அப்படின்னு பார்த்தாக்கா, வஹாதா, அவர் ஒபாயிலி ஷைஹன், அவர் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்கல்ல, 120 வயசாயிருச்சு என்னுடைய கணவருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு சாரா அம்மா கேட்டாங்க. இன்னஹாதா ல ஷைஉன் அஜீப், நீங்க சொல்றதெல்லாம் நிச்சயமா சொல்றேன், இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அம்மா சொல்றாங்க. இப்ப அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, திரும்பி பதில் சொல்றாங்க. காலு, அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, தஅஜபீன மின் அம்ரில்லாஹி, ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
நீங்கள் அதை நினச்சா ஆச்சரியப்படுறீங்க. தஅஜபீன, நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? மின் அம்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்திலிருந்தா நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும், உங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக, இன்னும் அவனுடைய பரக்கத்தும் உங்களுக்கு இறங்கட்டும். யாருக்கு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மனைவியாகிய சாரா அம்மாவாகிய உங்களுக்கு மட்டுமல்லாமல் அஹ்ல பைத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்தார்கள் அத்தனை பேத்துக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துவா செய்கிறாங்க. துவா செஞ்ச பின்னாடி இன்னஹு ஹமீதும் மஜீத், நிச்சயமாக அவன் புகழுக்குரியவனும் மேன்மைக்குரியவனுமாக இருக்கிறான். அப்போ அவன் உயர்ந்தவன் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால நீங்கள் சாராமா நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க, எதுக்கு நீ ஆச்சரியப்படாதீங்க. இது அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து உள்ளது. அல்லாஹ் கொடுக்கணும்னு உங்களுக்கு உத்தரவு போட்டுட்டான், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான், நீங்கள் ஆச்சரியமே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நகல்றாங்க. இப்போ நகல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு யார் யார்? நபி மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சாரா அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வெளியாக கிளம்ப போகிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, சரி நீங்கள் வந்தீங்க சாப்பிட, என்கிட்ட நீங்கள் சாப்பிடலை, ஏன்ட்ட நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, ரைட்டு தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் மலக்குமார்கள் கேட்டால் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, இங்கே வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் வந்து லூத்து நபியை பார்க்க போகிறேங்கிறீங்க. அங்கே லூத்து நபியை பார்க்க போகிறது நோக்கம் வந்து அந்த சமுதாயத்தை அழிக்க போகிறீங்க, அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நீங்கள் அந்த சமுதாயத்தை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும், இந்த அல்லாஹ்வுடைய உத்தரவை அழிக்கணும் அப்படிங்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க அந்த மலக்கிட்ட, நீங்கள் அழிக்காதீங்க, மலக்குமார்கள்ட்ட அந்த 3 பேர்த்திட்டே சொல்கிறாங்க, நீங்கள் அழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தமாக நடந்தாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. பொதுவாகவே நபிமார்கள் எல்லாருமே சமூகத்தார்களுக்கு தாவா கொடுக்கறதுக்கான வந்தாங்க. ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் 2 பேரும் இருந்ததுனால, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருந்ததுனால, இங்கே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து விட்டு கொடுக்கல, அந்த நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்களை விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. ஏண்டாக்கா அழிக்கக்கூடாது, அவங்க வந்து ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தவ்வா கொடுக்க போன அந்த நேரத்தில் வந்து பல நேரங்களில் யா அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு ரப்பே, அவங்க திருந்திடுவாங்க ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் பக்கராவில் பல இடங்களில் திரும்ப திரும்ப கேட்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் பனி இஸ்ரவேல்கிட்ட மத்தியில் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவ்வா கொடுக்க போகும்போது மூசா நபி காலத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களையும் எடுத்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இல்லை இப்படி இல்லை இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட கொஞ்சம் இறங்கி போய் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வே சொல்லிட்டான், என்ன நாயகமே, நீங்கள் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்க, நீங்கள் நடக்கிறத பார்த்தாக்க எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்ட்ட வாதிட்டாங்களாண்டாக்கா அப்படியே இல்லை நோக்கம், அவங்க எப்படியாவது இஸ்லாத்துக்குள்ளே வந்துடணும், தன்னுடைய சமுதாய மக்கள்லேருந்து ஒரு நபர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எந்த மக்களும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் உறுதியாக இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க இப்படி சொன்ன உடனே மலக்குகள் பதில் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து இப்படி பேசுனா எப்படி, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் கொடுக்குறாங்க. அப்போ டக்குன்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நீங்கள் தர்க்கத்தை விட்டுருங்க, ஏன் தெரியுமா, அந்த சமுதாய மக்கள் வந்து நிச்சயமாக வந்து ஈமான் கொள்ள மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அல்லாஹ்வுடைய விட்டு கொடுத்த கட்டளைக்கு மாத்தமாக நடக்கிறாங்க, அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஆரம்பிக்க போகிறதுனால இந்த இடத்துல நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்ட வரலாறுகள் லேசாக மேற்கோள் காட்டுகிறோம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கிமு 1686 பிறந்தாங்க. 86 இருந்து 1861 வரையும் அவங்க இருந்திருக்கிறாங்க. 1686 இருந்து 1861 வரையும் அவங்க இந்த பூமியில் வாழ்ந்த காலங்கள் மொத்தம் 175 வருஷங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அவங்க எப்படி இந்த லூத் நபி வந்துட்டு எப்படி அந்த கடல் பகுதிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். இவங்க வந்து சாக் கடல்னு சொல்லக்கூடிய அந்த கடல் பகுதியில் தான் நபியாக அனுப்பப்பட்டிருந்தாங்க நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்துட்டு.
அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்க தாவா கொடுத்துருந்த அந்த நேரத்தில் வந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து நம்ரூதுன்ற மன்னன் தான் நெருப்பில் தூக்கி போட்டான். அந்த நெருப்பு போட்ட சம்பவங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். சுருக்கமாக இப்போ நான் ஞாபகத்துக்காண்டி சொல்கிறேன். ஆழமான ஒரு கிணறு தோண்டி இருந்தால் அந்த நம்ரூதுன்ற மன்னன் வந்து ஆழமான ஒரு கிணறை தோண்ட சொன்னால் கிணறை தோண்ட சொல்லி மாத கணக்கில் அந்த இதில் வந்து அதில் போட்டு என்ன செய்கிறாங்க, விறகுகளை போட்டு எரிச்சாங்க. மாத கணக்கில் அந்த விறகுகளை போட்டு எரிச்சாங்க. ஏன் அப்படி எரிச்சாங்கனாக்கா, சுற்றி உள்ள செவறுகள் உள்ளே வந்து சிமெண்டால் கட்டியிருந்தால் அந்த செவறுகள் வந்து ஹீட் ஆகணும், ரொம்ப சூடு, எப்போவுமே தொட்டால் நெருப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, இப்போ நம்ம சமைக்கிறோம்ல, சமைக்கும் போது 3 கம்பி வச்சு சமைப்போம் அல்லது கல் வச்சு சமைப்போம். கொஞ்ச நேரம் சமைக்கிற அந்த கல் வந்து சரியான சூடாக இருக்கும், தொட முடியாது. கொஞ்சம் நேரம் கழித்து தொடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த கம்பியில் வச்சு அடுப்பில் வச்சு நம்ம சமைக்கும் போது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அது சரியான சூடாக இருக்கும். அதை விட கடுமையான சூடாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த நம்ரூத் மன்னன் என்ன செஞ்சானா, 1 மாத காலங்கள் அந்த குழிக்குள்ளே வந்து செவத்தை கட்டிட்டு சிமெண்ட் ஏற்கனவே கட்டின சிமெண்ட்டில் என்ன செஞ்சான், 1 மாத காலங்கள் நெருப்பை வச்சு எரிக்க வச்சான். அப்போ நெருப்பு எல்லாம் எரிஞ்சு எல்லாம் முடித்த பின்னாடி குறிப்பிட்ட நேரம் வந்த பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உள்ளே தள்ளணும். அதில் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன எழுதுறாங்கன்னா, கிட்ட கூட அந்த நேரத்தை அந்த ஜுவாலையினால் சூட்டினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால யாரும் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் நெருங்க முடியலை அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உள்ளே தள்ளுனா அப்படின்னு சொன்னாக்க, இந்த அம்பு மாதிரி ஊரில் வந்து கவட்டைன்னு சொல்லுவாங்க, அதில் கல் வச்சு அடிக்கிறது. அந்த ரொம்ப தூரத்தில் 2 இழுத்து அம்பு மாதிரி தான் இருக்கும். அது 2 பகுதியில் இருக்கும். அந்த வி சேஃபில் இருக்கும். 2 பக்கம் கித்தா கட்டியிருப்பாங்க. கித்தாவை பிடிச்சி இழுக்கிறது அதுக்கு வந்து கவட்டா புலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பக்கம் மரத்தை கட்டி, மரத்தில் 2 பக்கம் கித்தாவை கட்டி அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கட்டி இழுத்து விட்டுருக்கான் உள்ள. அப்போ 2 ஷேப்பில் அந்த வி ஷேப்பில் உள்ளது வேகமாக எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அவ்வளோ ஸ்பீடாக போகும். அந்த மாதிரி இழுத்து தான் உள்ள கிணத்துக்குள்ளே தள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அல்லாஹ் ஆலம். அதுக்கு பிற்பாடு அந்த உள்ளே போயிட்டாங்கன்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. இன்னும் உள்ளே போகலை, அப்போ தான் விழுக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அல்லாஹ் ஆலம். அப்போ அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாக்க நான் என்ன செய்கிறேன், நான் வந்து இதை பூராத்தை அணைச்சி உங்களை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான், உங்களை என்னையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவான். சம்பவம் பெருசு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ உங்களை என்னையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி அல்லாஹ் தஆலா உத்தரவு போகிற அந்த நெருப்புக்கு நீ வந்து என்ன செஞ்சிரு, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்னது நிம்மதி தரக்கூடிய நெருப்பாக மாறிடு. அப்போ அதுக்கு பிற்பாடு தான் அந்த நெருப்பு வந்து என்ன செஞ்சு பூஞ்சோலையாக மாறிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எந்த சுட்டு எரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல இல்லாமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாரும், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சாக்கடல் பகுதிக்கு வர்றாங்க. அங்கே இருந்து தான் அதுக்கு பின்னாடி அங்கேருந்து வெளியாகி வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடன் சேர்ந்து இவங்க எல்லாரும் வர்றாங்க. அங்கே தான் நபியாக இவங்களை வந்து அல்லாஹ் தேர்வு செஞ்சு அனுப்புகிறான். நீங்கள் வந்து இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் நபியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு பிற்பாடு இந்த மக்கள் இருக்கிற செயல்களிலேயே கொடுமையான பாவ செயல்கள் செஞ்சாங்க இவங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்தந்த சமுதாயம் தோதுவாகத்தான் நபியை அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமுதாய மக்கள் 2 விதமான கொடுங்கோல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில அறிவிப்பாளர்கள் 3 விதம்னு கொண்டு வராங்க. ஒன்று, இணை வைக்கிறது, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய செயலும் செஞ்சு வந்தாங்க. 2வது திருடுறது, வழிபோக்கர்கள்ட்ட வழிப்பறி செய்கிறது, இது 2வது ஒரு விஷயம். 3வது ஒரு விஷயம் ஓரின சேர்க்கை செய்கிறது. அந்த மாதிரி விஷயங்களும் இவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படின்னு சில முஃபஸ்ஸிரீன்கள் 3ன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் 2 தான். ஒன்று வழிபோக்கர்கள், அந்த வழிபோக்கர்கள்ட்ட திருடுறதும், இன்னொன்று வந்து ஓரின செயற்கை செய்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து மிருகங்களை விட கேடுகட்ட ஒரு செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் இந்த மாதிரி செயலிலிருந்து பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சரி, இந்த தீய செயல்களை கைவிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஊர்ஜிதமாக அந்த மக்களுக்கு மத்தியில் விளக்கத்தை கொடுக்கறதுல நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு இந்த திருந்துறதுக்கு வாய்ப்பை கொடு ரப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு கொடுத்தும் கூட அவங்க திருந்தலை. அவங்கள அழிக்கிறதுக்கு தான் இந்த 3 மலக்குமார்கள் வர்றாங்க. யார் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இந்த 3 மலக்குகளும் இவங்களை அழிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. இவங்க வந்து அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் வரும்போது எப்படி வர்றாங்க அப்படின்னாக்க, ரொம்ப அழகான தோற்றத்தில் வர்றாங்களாம். ஆண்களிலே ரொம்ப அழகானவங்களாகவும், பார்த்தா அவங்களுக்கு சலிக்காது, அந்த அளவுக்கு ஒரு அழகான தோற்றத்தில் 3 பேருமே வர்றாங்க. இவங்க அந்த பார்க்கறதுக்கு வர்றாங்க.
அப்போ இவங்க வந்து அப்போ வர்ற வழியில தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து குழந்தை பாக்கியத்தை சொல்லிட்டு அப்படியே இவங்களையும் பார்த்துட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சந்திக்கிறதுக்கான வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் அன்கபூத்தில் 32வது ஆயத்தில் இவங்க வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க போகிறோம், அவங்கள அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நீங்கள் அழிக்க போகிறது இருக்கட்டும், அங்கே வந்து என்னுடைய சொந்தக்காரவர் லூத் அலைஹிஸ்ஸலாம் லூத் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களாம், எங்களுக்கு தெரியும் நபியே, அவங்க இருக்கிறாங்கங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அவரையும் அவருடைய குடும்பத்தார்களையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், காப்பாற்றிடுவோம், அல்லாத விட்டுருவோம், அல்லாஹ் அவங்கள எதையும் செய்ய சொல்லலை, எங்களுக்கு உத்தரவு போடலை, அவரை நாங்கள் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூரத்துல் அன்கபூத்தில் 32வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சரி, இந்த இடத்துல அதுக்கு பிற்பாடு வந்து இவங்க வந்து திருந்தவே மாட்டாங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. அந்த மக்களுக்கு எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் பண்ணாதீங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னத விஷயத்தை முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இந்த விஷயத்தை இப்ப அல்லாஹ் சொல்றான்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிச்சான்ல, நபியே நீங்க வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க, அவங்களை திருந்தவே மாட்டாங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்ற விஷயத்துல இந்த விஷயம் சொன்னதுல வந்து மாரிஃபுல் குர்ஆன்லயும் அன்வாருல் குர்ஆன்லயும் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவாஹிருல் குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர் அவங்க இதை எடுத்து உரைக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 74வது ஆயத்து. ஃபலம்மா தஹப அன் இப்ராஹீம, எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் திடுக்கம் அகன்ற போது, ஃபலம்மா தஹப அகன்ற பொழுது, எப்பொழுது அகன்றதோ, அன் இப்ராஹிம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் எப்பொழுது அகன்றதோ, என்னது அர்-ரௌஉ அவருடைய திடுக்கம் எப்பொழுது அகன்றதோ, வஜாஅத்துல் புஷ்ரா அந்த சுப செய்தி கொண்டு வந்த மலக்குமாரிடத்தில் அவங்க நேரம் வந்தாங்க. அந்த 3 செய்தி சுப செய்தி சொல்ல வந்தாங்களா, குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்களா, அதனால செய்தி நல்ல செய்தி சொல்ல வந்த மலக்குமாரிடம் அவர்கள் வந்தார்கள். வந்து யுஜாதிலுனா அவர்கள் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்காக தர்க்கம் செய்தார்கள். ஃபீ கௌமி லூத்தின் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்காக வேண்டி இந்த இடத்துல தர்க்கம் செய்தார்கள் அப்படிங்கிறத விட ரெக்கமெண்டேஷன், வாதாடினாங்க, சிபாரிசு செஞ்சாங்க அப்படின்ற அர்த்தம் கொடுத்தா சரியா வரும். இன்ன இப்ராஹீம நிச்சயமாக, ஏன் அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இங்க கேட்கறது வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தை கொண்டு வந்த மலக்குமார்கள்ட்ட தான் பேசுறாங்க. ஆனா இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர், நீங்க கேள்வி கேட்டுட்டார் அப்படிங்கிற இப்ராஹிமை தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல சர்டிபிகேட் கொடுக்குறான். நீங்க நினைக்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தப்பானவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இன்ன இப்ராஹீம நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, லஹலீமுன் அவ்வாஹுன் அவர் சகிப்புத்தன்மை உள்ளவரும் இரக்க சுபாவம் உள்ளவருமாக இருந்தாரு. அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரிலாம் அல்லாஹ்ட்ட இந்த மாதிரி விஷயத்தை என்ன செஞ்சாரு, ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு. இன்ன இப்ராஹீம நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க லஹலீமுன் அவ்வாஹுன் முனீபுன் அவங்க வந்து இரக்க சுபாவம் உள்ளவர்களாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவராகவும் அவங்க இருந்ததுனால அல்லாஹ்வின் என்ன செஞ்சாங்க, திரும்பக்கூடியவருமாக அவங்க இருந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவர் கேட்டாரு. மொத்தத்துல இரக்கம் உள்ளவராக இருந்ததுனால அவர் இப்படி கேட்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்ப பதில் வருது, யா இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமே அரில் அன்ஹாதா இதை விட்டு நீங்க விட்டுறலாமே. ஒரு அல்லாஹ்வும் இந்த இடத்துல ஒரு கண்டிஷனை சொல்றான், ஒரு அரவணைப்போட சொல்றான், அரில் அன் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தொட்டு அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமை நீங்க இதை விட்டுருங்க, ஏன் தெரியுமா, இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக நிச்சயமாக உங்களுடைய இறைவனிடமிருந்து கட்டளை வந்து விட்டது, நீங்க விட்டுருங்க, அல்லாஹ் உத்தரவு போட்டுட்டான், இனிமே தாமதிக்கவும் முடியாது, முடிவு பண்ணியாச்சு, அந்த மக்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நீங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க, இந்த நேரத்தில் நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி அது முடியும், அதனால நீங்க விட்டுருங்க நபியே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொஞ்சம் இறக்கி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஒரு உரிமையை எடுத்து பேசுற மாதிரி பேசுறான். இன்னஹு நிச்சயமா அந்த சமுதாயத்தை அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் அவர்களுக்கு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக உங்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு எதை நான் தண்டனையா கொடுக்கணும்னு நினைச்சோனோ அந்த ஒரு கட்டளை வந்து விட்டது, அதனால நீங்க கொஞ்சம் விட்டுருங்க, அது சம்பந்தமா ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க அவங்களுக்கு. இன்னஹும் நிச்சயமாக அந்த சமுதாயத்தார்கள் ஆத்தீஹும் அதாபுன் கைரு மர்தூத் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், எப்படிப்பட்டது தெரியுமா, முடியாத வேதனைகள் அவர்களை வந்து அடைஞ்சே தீரும். என்ன
தடுக்க முடியாத வேதனைகள். அவங்க யார் தடுத்தாலும் முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்குடைய பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கத்தான் போகிறோம். அது முடிவு பண்ணது ஒன்று. அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த சமுதாய மக்களுக்காண்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் கொஞ்சம் இறக்கப்பட்டு என்ன செய்கிறான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறான். இப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நபி இப்ராஹிம் அவங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதுல இந்த வார்த்தைகளே தெரியுது. மெல்லினமான வார்த்தைகளை, ஹார்டான வார்த்தைகள் அந்த இடத்துல புலங்கலை, காசாரான வார்த்தைகள் அந்த இடத்துல அல்லாஹ் புலங்கலை. ரொம்ப சாஃப்டாக உள்ள வார்த்தை, நபியே விட்டுருங்க நபியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு வார்த்தை அந்த இடத்துல புலங்கி அந்த மக்களுக்கு நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறான். சரி, இப்போ விட்டாச்சு. இப்போ இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. யார்? இந்த 3 மலக்குகளும் அங்கே இருந்து கிளம்புறாங்க. அங்கே இருந்து கிளம்பி நேராக யார்கிட்ட வர்றாங்க? நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்த மலக்கு எப்படி இருந்தாங்கண்டா, நான் அப்போதையே சொன்ன மாதிரி அழகான தோற்றத்தில் இருந்தாங்க. ரொம்ப சைனிங்கான ஒரு நிறமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தோற்றத்துக்கே கொஞ்சம் அதிகமான கூடுதலான வர்ணிப்பு வேறு போடுறாங்க. இதுவரையும் எந்த ஒரு மனிதருடைய தோற்றத்தில் அப்படி வர்றாங்க, எந்த ஒரு மனிதனும் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகு வேற, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகு வேற. அப்போ இவங்களுடைய அழகுக்கு நிகராகுமா அப்படின்னு நம்ம அந்த தவறான கண்ணோட்டத்தில் எப்போவுமே நம்ம சிந்திச்சிடக்கூடாது. அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழகுகளை கொடுத்துருக்குறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது. அதுக்கு நிகராகுமா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்கிற அளவுக்குலாம் போயிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல மலக்குமார்களுக்கு எந்த அழகை அல்லாஹ் கொடுக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு அழகை கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியை கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அனுப்பிட்டான். இந்த அழகை நினைச்சு லூத் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க இந்த இடத்துல. அவருடைய அழகுகள், அவங்களுடைய தோற்றங்களை பார்த்து நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயந்தாங்க. ஏண்டாக்க அந்த சமுதாயத்தார்கள் ஓரின சேர்க்கையில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்கல்ல, அதனால அந்த மக்கள் பயந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. சரி, இந்த மலக்குமார்களை அல்லாஹ் பாதுகாத்தானா, எப்படி பாதுகாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சில வசனங்கள் மூலமாக அல்லாஹ் கொண்டு வரான். சரி, அப்போ இந்த இடத்துல நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, போதிய வலிமையோ அல்லது ஆள்பலமோ என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருந்துருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த மலக்குமார்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருப்பானே. இதுக்கு இடையில இவங்க மலக்குன்னு இன்னும் வந்த பின்னாலும் தெரியும், இன்னும் வர்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க, இனிமேல் வந்த பின்னாடி தான் தெரியும். சரியா? அப்போ அந்த இவங்க சொல்கிறாங்க, யார்? நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, போதிய வலிமையோ அல்லது ஆள்பலமோ என்கிட்ட இல்லாத நிலைமையில இந்த மாதிரி வர்றாங்களே, இந்த அழகிய தோற்றத்தில் வந்தால் இவங்களை எப்படி நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சில சம்பவங்கள் வருது. அதுக்கு நமக்கு விளக்கம் வருது. 77வது ஆயத்து, வலம்மா ஜாஅத் ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் வந்த பொழுது, யார்கிட்ட? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நம்முடைய தூதர்கள் வந்த பொழுது, சீஅபிஹிம் வலாக பிஹிம், அவர்களுடைய வருகையினால் அவங்க என்ன செஞ்சாங்க? மனவேதனை அடைந்தார்கள். எப்படி சொன்னாங்க? வகால ஹாதா யௌமுன் அசீபுன், இன்னைக்கு உள்ள தினம் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மிக என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப கொடுமையான நாள், கொடிய நாள், கஷ்டமான நாள் அப்படின்ட்டு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். எதுக்காக வேண்டி? இவங்களை பாதுகாக்க முடியும், எப்படி பாதுகாக்க போறேன்னு தெரியலையே, இப்படி வந்திருக்கிறாங்களே, வந்திருக்கக்கூடிய மலக்குன்னு நான் எப்படி இவங்கள்ட்ட எப்படி நான் சொல்லுவேன், இவங்களை விட்டுருங்கன்னு எப்படி நான் அவங்கள்ட்ட போய் போராட முடியும்? அந்த அளவுக்கு என்கிட்ட உடம்புலையும் பலம் இல்லை, என்கிட்ட ஆள் பலமும் இல்லை. ஏதாச்சும் ஒன்று இருந்துருச்சுன்னு சொன்னாக்கா நான் என்ன செஞ்சிருப்பேனே, நான் அந்த மக்களை பாதுகாத்திருப்பேனே அப்படின்னு சொல்லி இந்த நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புலம்புறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை விளையாக்குறாங்க. அதனால தான் அந்த ஆயத்தினுடைய முடிவில் வகால நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அசீபுன், இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இது மிக மிக கொடுமையான ஒரு நாளாக இருக்குது, இதை விட கொடுமையான நாள் என்னுடைய வாழ்க்கையிலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இப்போ விஷயத்துக்கு வர்றோம். இப்போ எப்படி வந்தாங்க அந்த மலக்கு? 3 பேர் வர்றாங்க. எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்க நேரம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்த இடம் அந்த சாக்கடல் அப்படின்ற பகுதியில் அவங்க சேர்ந்த இடம் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில், ஆத்தங்கரை ஓரத்தில் தான் சந்திக்கிறாங்க. அந்த ஆத்தங்கரையினுடைய பேர் சதும் ஆறு, சதும் நதி. சரியா? அந்த நதியோரத்தில் தான் பார்க்குறாங்க. அந்த நதியோரத்தில் 2 பெண்கள் தண்ணி எடுக்க வர்றாங்க. யாருன்னா அந்த பெண்ணுடைய பேர் ரீசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும், ஜகார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும், ஜகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் தண்ணி எடுக்க வர்றாங்க. இவங்க 2 பேரும் யார் அப்படின்றாக்க, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகள் 2 பேருமே.
இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்க, தண்ணி எடுக்க போகும்போது இவங்க 3 பேர் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் போகணும், அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மலக்குமார்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நேரடியாக அல்லாஹ் வந்து அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஐசி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருப்பான். நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, அவர் வீடு இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும், என்னென்ன அடையாளம் எல்லாம் சொல்லித்தான் அனுப்பியிருப்பான். இந்த இடத்துல சராசரி ஒரு மனுஷன் எப்படி புதுசாக ஒரு ஊருக்கு போனால் எப்படி நடந்துக்குருவாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே வந்துட்டு ஒரு நேரத்தில் தகைச்சாங்க, இவங்க யார் ஏன் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு தகைச்ச நேரத்தில் தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் மலக்குன்ற ஒரு வார்த்தை அவங்க சொன்னதுனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் அப்படி தான் அறிவிச்சு கொடுத்தான். ஆனால் இங்கேயும் மக்களுக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும் இவங்க மலக்குமார்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அல்லாஹ் அறிவிச்சுட்டா அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஆலம். ஆனால் இங்கே பொதுமக்களுக்கு தெரியணும் வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறது, மலக்குங்கிறது தெரியாது, சராசரி ஒரு மனுஷனாக வந்திருக்கிறாங்க. அதனால தான் அட்ரஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல கேட்குறாங்க, அந்த பெண்கள் 2 பேர்த்துட்டு எங்கே இருக்கிறோம்னா, அந்த பெண்கள் 2 பேர் சொன்னால் அது எங்கள் அத்தா தான், எங்கள் வீடு தான் அது, வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க போகிறாங்க, அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வரணும். இவங்க வீட்டுக்கு வாசலில் போய் நிற்கிறாங்க. வீட்டு வாசல் நின்றுட்ட உடனே 2 விதமான அறிவிப்புகள் அந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. ஒன்று, வேகமாக நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த 3 பேர்த்தையும் உள்ளே இழுத்துட்டாங்க, யாரும் பார்க்கறதுக்குள்ளே உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்தாங்கன்னு ஒரு அறிவிப்பு வருது. இன்னொரு அறிவிப்பு படி அவங்க 3 பேர் வெளியே தான் நின்றாங்க. வெளியே நின்றுகிட்டு இருக்கும் போதே அவங்க மனைவி பார்த்துட்டாங்க அந்த 3 பேர்த்தையும். அவங்க மனைவி இன்னும் இஸ்லாத்துக்குள்ளே வரலை, சரியா? அவங்க மனைவி இன்னும் இஸ்லாத்துக்குள்ளே வரல. அப்போ அவங்க மனைவி என்ன செய்கிறாங்க, வெளியே போய் கத்துறாங்க. இதுக்கு இடையில இவங்க உள்ளே வர்றாங்க. இவங்க 3 பேர்த்தையும் எல்லாம் உள்ள லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உள்ளே கூப்பிடுறாங்க. இவங்க போய் வெளியே நின்று என்ன கத்துறாங்க, இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் வாங்க, எங்கள் வீட்டுக்கு 3 ஆம்பளைங்க அழகான ஆண்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லி கூப்பிட்றாங்கன்ட்டு வரலாற்று ஆசிரியர்கள் கொண்டு வர்றாங்க, அல்லாஹ் ஆலம். அப்போ கூப்பிட்ட பின்னாடி இவங்க இந்த மாதிரி தெளிவான விஷயத்தை சொன்ன பின்னாடி எல்லாரும் எந்த அளவுக்குன்னு சொன்னாக்க ரொம்ப வேகமாக ஒடியாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. வேகமாக வந்தாங்க, இடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு எழுதுறாங்க. அவ்வளோ ஆம்பளைங்களும் அப்படி ஒடியாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் இந்த மோசமான ஓரினச்சேர்க்கையிலேருந்து பரிபூர்ணமாக எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அல்லாவுக்கு பிடிக்காத செயல்கள் இது ஒரு செயல். இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் அப்படின்ற பேரில் வந்துட்டு அவங்களுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேரில் வந்துட்டு சில நாடுகள் வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனால் ஒரு காலம் இஸ்லாம் இதை அனுமதிக்கலை. இந்த ஓரின செயற்கையை வந்து இஸ்லாம் வந்து அறவே அனுமதிக்கலை. அதுக்கு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் நடந்த வரலாறுகள் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்போ பல நாடுகளில் இதை வந்து இஸ்லாமியர்களே சப்போர்ட் பண்ணி போகிறது நமக்கு ரொம்ப மன வேதனையை கொடுக்குது, வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அந்த மாதிரி செயல்களிலிருந்து நம்ம ஈடுபடாத அளவுக்கு அல்ல சிந்தனையை வந்துடக்கூடாது, அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சரி, இப்போ அந்த அம்மா கத்துறாங்க. இப்போ இவங்க உள்ளே இழுத்துட்டாங்க. அந்த அம்மா வெளியே போய் நின்று கத்துன பின்னாடி கூட்டங்கள் நிறையா வந்துருச்சு. அப்போ வந்தவங்களை சொல்கிறாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களாம், உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் நபிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், அதே சமயத்தில் உங்களை யார் பார்க்க வந்தாலும் எங்களுடைய வீட்டில் தான் தங்கணும், நைட்டில் தங்க வைக்கிறது எங்களுடைய வீட்டில் தான் தங்க வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கதி கலங்கி போய் நிற்கிறாங்க, என்ன செய்யறதுனே தெரியலை. இப்படி வந்துட்டாங்களே, எப்படி நான் கெஞ்சுறாங்க. அந்த மக்கள்கிட்ட போயிட்டு இவங்களை உள்ளே வச்சுட்டு வாசல்லே வச்சு பேசுகிறாங்க. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப இறங்கி போய் பேசுகிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வந்திருக்கிறவங்க என்னுடைய விருந்தாளிகள், அவங்க மனிதர்கள் அல்ல, மலக்கவங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி செயலெல்லாம் அவங்க தயவு செஞ்சு ஈடுபடுத்திடாதீங்க, கீழ்த்தரமான ஒரு செயல் செஞ்சிடாதீங்க, என்னை கேவலப்படுத்திடாதீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட இவங்க கெஞ்சுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியலையா, அல்லது அந்த மாதிரி வார்த்தையை அவங்க வாயிலேருந்து வெளியாக்குனானா, அல்லாஹ் ஆலம். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு அவங்கள தரல, என் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமுதாயத்தில் சொன்னாங்களாம், என்ன நபி நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா எங்களை பற்றி, நாங்கள் வந்து எதை விரும்புவோம்னு உங்களுக்கு தெரியாதா, உங்களுடைய பெண் மக்கள்லாம் எங்களுக்கு வேணாம், பொம்பளைங்களை நாங்கள் விரும்ப மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு அவங்க தான் வேணும், நீங்கள் எங்களுடைய பேச்சை திசை திருப்பாதீங்க, உங்களுடைய பிள்ளைங்களை கொடுத்து எங்களுக்கு வந்து எங்களுடைய சிந்தனைகளை மாற்றி விடாதீங்க, எங்களுக்கு பெண்கள் வேண்டாம், உங்களுடைய பெண் மக்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு என்ன செய்யுங்க, அவரை அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்துலையும் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, என்ன இப்படி பண்ணால் நான் எப்படி தான் பண்ணுறது, எனக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் உதவி செய்யத்தான் இவங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க.
இந்த அதுக்கு பிற்பாடு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா வந்த பின்னாடி அவங்களுக்கு வந்து வலுமிக்கவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வெளியாக்கின பின்னாடி அதுக்கு பிற்பாடு வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், உறுப்பினர்களை அதிகமாக்கி கொடுத்தான், பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை அதிகமாக்கி கொடுத்தான், கோத்தரங்களை அதிகமாக்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க. துருல் மன்தூர்ல பதிவு செய்யப்பட்டதாக ஜவாஹிருல் குர்ஆனுடைய இமாம் பதிவு செய்கிறாங்க. சரி, அதுக்கு பிற்பாடு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப சங்கடப்பட்டு பேசுகிறத பார்த்துட்டு அந்த மலக்குமார்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சில விஷயங்களை வந்து இங்கே வந்து நமக்கு ஆதாரமாக கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் வந்து நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பேரருள் புரிவானாக அவங்க துவா செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சுட்டு தாம் ஒதுங்க தமக்கு ஒரு வலுவானது ஒரு தூணு அவங்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சு, ஆனால் அந்த நேரத்தில் யாருக்குமே கிடைக்கல, அதுக்காண்டி தான் அந்த தூணுக்காக வேண்டி அந்த 3 மலக்குமார்களும் போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக, அவங்களுக்கு வந்து வலுமிக்க ஆதரவை அவங்க கொடுத்தான். எப்படி கொடுத்தாங்க, இந்த மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் வந்து அவங்களுக்கு தந்து உதவி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து அன்வாருல் குர்ஆன்ல வந்திருக்கிறதாக ஜவாஹிருல் குர்ஆனுடைய இமாம் பதிவு செய்கிறாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னாக்க அந்த மலக்குமார்கள் சொல்கிறாங்க, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, லூத்தே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நிச்சயமாக நாங்கள் வந்து எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து மலக்குமார்கள், நாங்கள் வந்து இந்த மக்கள் வந்து உங்களை எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் தைரியமாக இருங்க, அவங்களால அவங்களுடைய நெகக்கீரல் கூட உங்கள் மேலே பட முடியாது, நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்கள அழிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ சொல்கிறாங்க, அவங்கள நசுக்கி நாசப்படுத்த சின்ன பின்னப்படுத்த தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க, உங்களை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ அந்த மக்களை நீங்கள் கூப்பிட்டுக்கங்க, அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் கூப்பிட்டுக்கங்க, நீங்கள் எல்லாரும் செஞ்சுருங்க, இந்த நாட்டை விட்டு வெளியே போயிருங்க, இங்கே இருக்காதீங்க, இந்த நாட்டை விட்டு வெளியே போயிருங்க, ஆனால் போகும்போது திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குமார்கள் 3 பேர் சொல்கிறாங்க. அல்லது ஒரு ஆள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கலாம், அல்லது 3 பேர் சேர்ந்து சொல்லியிருக்கலாம். அந்த மலக்குகள் செய்தி சொன்னார்கள்னு கிதாபில் கொண்டு வர்றாங்க. சொன்ன பின்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, கிளம்புறதுக்கு ஆயுதம் வந்து இப்போ வேணாம், கால நேரத்தில் கிளம்புங்க, அதாவது தஹஜ்ஜுடைய நேரம், அதிகாலை நேரத்தில் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. சரியா, அந்த அதிகாலை நேரத்தில் கிளம்பும் போது இப்போ இவங்க மனைவி இஸ்லாத்துக்குள்ளே வரலை. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போங்கங்கிறாங்க. அப்போ கூட அவங்க மனைவி போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வருது. சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, கூட அந்த அவங்கள வந்து முதல்ல கூட்டிகிட்டு தான் போனாங்க, ஆனால் கூட்டிகிட்டு போக போக அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, திரும்பி பார்த்துட்டாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு, அந்த கூட்டத்தார்களுக்கு, அந்த சமுதாயத்தார்களுக்கு என்னென்ன தண்டனை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருந்தானோ அதே தண்டனை இந்த அம்மாவுக்கும் இறங்கிருச்சு திரும்பி பார்த்ததுனால. ஏண்டா நிபந்தனை, நீங்கள் கூட்டிக்கிட்டு போயிருங்க, எந்த சூழலும் திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா வந்து திரும்பி பார்த்துட்டாங்க, அதனால அவங்களுக்கும் சேர்ந்து அந்த அதாப் இறங்கிருச்சு அப்படின்னு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இல்லை அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டுலாம் போகலை, ஏண்டா அந்த அம்மா தான் இஸ்லாத்துக்குள்ளே வரலை, அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேர் வந்த அந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டது யாரு தான், அந்த அம்மா தானே கூப்பிட்டாங்க. அப்படிங்கிருக்கும்போது எப்படி அந்த அம்மாவை எப்படி அவங்க கூட போயிருக்க முடியும், அங்கே வச்சு அல்லாஹ் அழிச்சிட்டான். மொத்தத்தில் 2 பேருடைய கருத்துமே வந்து அந்த அம்மாவையும் அந்த அதாப் மூலமாக அல்லாஹ் அழிச்சிட்டான் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. சரி, இந்த மக்கள் வந்து அந்த ஊர் வந்து முதல்ல என்ன தண்டனை அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்தாண்டாக்க, ஒவ்வொரு சமுதாயத்தார்களுக்கும் ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட்டை அல்லாஹ் கொடுத்தான். இதில் வந்து இந்த அதிகாலை நேரத்தில் தான் பனிஷ்மெண்ட், அந்த நேரத்தில் அவங்களுக்கு இறங்குது, தண்டனைகள் இறங்குது. எப்படின்னாக்க முதல்ல பூகம்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எழுதுறாங்க. பூமி குலுங்குச்சு. பூமி குலுங்கின பின்னாடி அந்த சமுதாயத்தார்கள் என்ன செய்றாங்க, பயந்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தராக அழிக்கப்பட்டாங்க. அப்படிங்கிறது எத்தனை ஊர், ஏறத்தாழ 5-6 ஊர் அதே நேரத்தில் அழிக்கப்பட்டிருக்கு. 4 ஊர், மியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், சாரான் சொல்லக்கூடிய ஒரு ஊர், அஸ்ரான் சொல்லக்கூடிய ஒரு ஊர், தௌமான் சொல்லக்கூடிய ஒரு ஊர், சதூம் சொல்லக்கூடிய ஒரு ஊர், 5 ஊர் மொத்தம். இந்த 5 ஊரும் 5 ஊரில் உள்ள கட்டடங்கள் அந்த பூமி குலுங்குனதில் ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எழுதுறாங்க. ஆட ஆரம்பித்த பின்னாடி இந்த விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஏன் இவ்வளோ இதாக நம்ம குர்ஆனில் நம்ம தஃப்சீரில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு படிப்பினை. அல்லாஹ் வந்து நம்ம வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மீறினோம் அப்படின்னாக்கா நமக்கும் இந்த மாதிரி தண்டனையை அல்லாஹ் பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பான். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதுக்கு தான் ஒரு கட்டத்தில் வந்து சுனாமின்ற ஒன்று அனுப்பி மொத்தமாக அள்ளிட்டு போனோம்.
அதுக்கப்புறம் வந்துட்டு பூகம்பம்னு ஒன்று அனுப்பி சில ஊர்களில் சில நாடுகளில் பார்த்தோம், மொத்தமாக அள்ளிட்டு போனான். சில இடங்களில் புயல் காற்று மூலயமாக மொத்தமாக அள்ளிட்டு போனான். சில இடங்களில் வெள்ளத்தை அனுப்பி மொத்தமாக கொண்டு போனான். இப்போ சமீபத்தில் கொரோனா. இப்படி ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு விதமான இயற்கை பேரிடர்களை அல்ல அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இருக்கிறவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறான். அந்த நேரத்தில் அவங்கள அழிக்க தெரிஞ்ச எனக்கு வந்து உங்களை கை வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை தான் நமக்கு ஒவ்வொரு வரிசையை காமிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி தான் இங்கேயும் காமிக்கிறான். நீ அவங்கள அந்த சமுதாய மக்களை வந்து தரைமட்டமாக ஆக்கிட்டோம். அந்த அவங்களுடைய பில்டிங் எல்லாமே மொத்தமாக இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்களாம், கீழே கையை விட்டு அப்படியே அந்த ஊரை திருப்பி அடித்தாங்கன்னு எழுதுறாங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். பின்னாடி வரக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு அப்படியே நடுக்கத்தை கொடுக்குது. அந்த ஊர் மக்களை எப்படியெல்லாம் அல்ல அழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்த அடியில் பூமிக்கு உள்ள வரையும் போயிட்டாங்களாம். பூமிக்கு உள்ள வரையும் போய் அந்த ஊர் இல்லாதது மாதிரியே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. சரியா? அவங்க உள்ள பூமிக்குள்ள புதையுண்டுட்டாங்க. பில்டிங்கில் இடிஞ்சு விழுந்து இப்போ சராசரி வந்துட்டு பூகம்பம் வந்துச்சுன்னா அந்த பில்டிங்கில் இடிஞ்சு விழுந்து இடையூறுகளுக்கு சிக்கிறவங்களும் ஒரு பக்கம். ஆனால் இங்கே வந்து அப்படி ஆகலை, உள்ளே இறங்கிருச்சு. தூக்கி அடித்ததில் புரட்டி போட்டான்னே கொண்டு வரதான். அவங்களுக்குள்ள பனிஷ்மெண்ட்டில் அந்த இடத்த வந்து அந்த ஊரை வந்து எப்படி ஆக்குனாண்டாக்க புரட்டி நான் தலைகீழாக புரட்டிட்டான் அப்படின்ட்டு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தலைகீழாக புரட்டி அடித்ததில் உள்ளே இறங்கிட்டாங்க. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இந்த இயற்கை பேரிடர்கள்லேருந்து அல்ல எல்லாத்தையுமே பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதனால தான் நம்ம துவாவில் வந்து யா அல்லாஹ் இயற்கை பேரிடர்கள்லேருந்து எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். துவா செய்யணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க அது அப்படியே அல்லாஹ் விட்டுறலை. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சம்பவங்களை நடத்தி காட்ட போகும்போது இவங்களுக்கெல்லாம் இதை நான் ஏன் ஏற்படுத்தினா பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்திற்கு படிப்பினை கொடுப்பதற்காக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு எப்படி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானோ அதே மாதிரி இந்த சமுதாய மக்களையும், இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாய மக்களையும் படிப்பினை காமிக்கிறதுக்காக அந்த இடத்த அப்படியே ஆக்கிட்டான். அந்த இடத்த சும்மா வெறுமனே ஆக்கலை. எப்படி தலகால புரட்டி உள்ள அழுத்தின பின்னாடி அந்த இடத்த பள்ளமாக இருக்கும்ல, அந்த ஓரத்தில் உள்ள சாக்கடல், அந்த கடலுடைய தண்ணி பூரா இந்த இடத்துக்கு வந்துருச்சு, கொண்டு வந்துட்டான். இப்போ ஃபிரௌனுடைய உடம்பையாவது அல்ல வெளியாக்கி வச்சுட்டான். செங்கடலில் மூழ்கடிச்சதில் அல்ல என்ன செஞ்சுட்டான், வெளியாக்கிட்டான். நீங்கள் வந்து உடம்பை வெளியாக்கி இது படிப்பினை கொடுக்கறதுக்கான வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறான். இருக்கிற சமுதாயத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் தான் ரொம்ப கொடுமையான கூட்டம் நான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து இந்த சமுதாய மக்களை எடுக்காம உள்ளேயே வச்சு படிப்பினைக்காண்டி வச்சிருக்கிறான். சொல்லிட்டு அல்ல அதோட நிப்பாட்டலை. இந்த ஊரை கடந்து போகிறதுக்காக வேண்டி நாம் பாதையை ஏற்படுத்தினோம். அந்த ஊர் மக்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்களா, கடந்து அந்த பக்கம் வியாபாரத்துக்காக வேண்டி மற்ற வேலைக்காண்டி அந்த ஊரை போயிட்டு இருப்பாங்களாம். மக்கால இருந்து சிரியாவுக்கு அதுதான் மெயின் ரூட்டாம். மக்காலேருந்து சிரியாவுக்கு அதான் மெயின் ரூட். அடிக்கடி அந்த பக்கம் வந்து மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ போகும்போது பேசிக்கிடுவாங்களாம். அந்த மாதிரி எவிடன்ஸை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அதுக்கு பிற்பாடோ அல்லது அதுக்கு முன்னாடியோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதுக்கு முன்னாடியோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பின்னாடியோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க. அந்த மக்கள் பேசிக்கிடுவாங்களா, எப்படி அக்கிரமக்காரர்கள், அநீதம் செஞ்சவங்க, அழிச்சாட்டியம் செஞ்சவங்க, என்னது வக்கிர புத்தியோடு நடந்தவங்க, நான் தான்ற அகங்காரத்தோடு நடந்தவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அழிவு தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பேசிக்கிறாங்க. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அஸ்-சாஃபாத் ஆயத்தில் வந்து 137 138வது அத்தியாயத்தில் ஆயத்துகளில் சொல்லி காமிக்கிறான். அந்த மக்கள் அதிகாலை நேரத்திலும் என்ன செய்கிறாங்க, அந்த ஊரை கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இரவு நேரங்களிலும் அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஊரை கடந்து தான் வர்றாங்க. வியாபாரத்துக்காக வேண்டி கால நேரத்தில் அந்த ஊரை கடந்து தான் போகிறாங்க, வியாபாரத்தை முடிச்சுட்டு அந்த ஊரை கடந்து தான் வர்றாங்க. இதை அவங்க சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்குறான். இன்னும் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் போட்டு வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த வாரம் பார்ப்போம். அதே மாதிரி எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லநாயன் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா எந்தெந்த தீமைகள் எல்லாம் விட்டு தவிர்க்கணும், அவன் எதெல்லாம் அவனுக்கு தோதுவாக நடக்கணும் நமக்கு சட்டத்தை கட்டளை போட்டிருக்கிறானோ அதன்படி நடப்பதற்கும் அவனுடைய ஹபீபான நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்தார்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததியினர் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.